இது மாதிரி வெவ்வேறு ஊர்கள்ல இதே பேட்டர்னை பயன்படுத்தி 6 கொலைகளையும் செய்றாங்க. இந்த சமயத்துல தான் கெம்பம்மா போலீஸ்ல மாட்டுறாங்க. எப்படின்னு பார்த்தா, இந்த நகைகள் எல்லாம் திருடிட்டு போய் வேற ஒரு இடத்துல விற்கும் போதுதான் போலீசாரால கைது செய்யப்படுறாங்க. அப்பவும் சில நாட்கள் சிறையில இருந்துட்டு மீண்டும் வெளியே வந்த கெம்பம்மா இதே முறையில தான் மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போலீசாருக்கு எந்த சந்தேகமும் வராம இந்த இறந்து போனவங்க எல்லாருமே இயற்கை முறையில தான் இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ப வச்ச கெம்பம்மாவுடைய பேட்டர்ன் என்னன்னு போலீசார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தகவலை கெம்பம்மா சொல்றாங்க. அதாவது கெம்பம்மா ஆரம்பத்துல ஒரு தங்க கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தங்கத்துக்கு முலாம் பூசுறதுக்காக சைனைட் வந்து உபயோகப்படுத்துவாங்க. அந்த சைனைடை எடுத்துட்டு வந்துதான் இந்த கொலைகள் எல்லாமே பண்ணிருப்பாங்க. இவங்க அந்த பெண்களுக்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சிறிதளவு சைனைட் கலந்த தண்ணீரை கொடுக்கறாங்க. சிறிதளவு விஷம் கலந்ததுனால போஸ்ட்மார்டம்ல எந்த விஷயமும் தெரிய வரல. இதனால கெம்பம்மா தப்பிச்சுக்கிட்டே வராங்க.